வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவின் முதல் வெற்றி, தேர்தல் களத்தில் தாவேகா தலைவர் அதிரடி அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தீவிரமாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க மக்களிடம் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஓட்டுக்களை சேகரிக்க, ஓட்டுக்களை இழுக்க பலவிதமான பிளான்களையும் போட்டு வாக்குறுதிகளையும் மக்களுக்கு ஏற்றபடியே அமைத்து அறிவித்தும் வாக்குறுதிகளை பார்த்திங்கன்னா வெளியிட்டும் மக்களிடையே பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளை சொல்லியும் வாக்குகளை சேகரிக்கிறார். அந்த வகையில் விஜயோடைய வாக்குறுதிகள் பெரும் விதத்தில் கைமைப்பெண், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 வழங்கப்படும் என விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வாக்குறுதியும் அளித்து வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், ஆக்கிரமிப்பு நிலங்களில் வசித்து வாழ்ந்தாலும் மின் இணைப்பு, வீட்டு வரி செலுத்தி ஆவணங்கள் வைத்திருந்தால் பட்டா வழங்கப்படும், அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படும் என தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். இடம்பெற்றும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் டிவிக்கு ஆட்சி வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது பற்றி பரிசீலனை செய்யப்படும் என்று விஜய் அவர்களும் அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த நர்சுகள் பணி நிரந்தரம் செய்யப்படும். அங்கன்வாடி ஊழியர்கள் சம்பளம் 18,000 உயர்த்தப்படும். சுகாதார ஊழியர்களின் சம்பளம் 10,000 உயர்த்தப்படும். அவர்களுக்கு 20 வருடம் சேவை பின் 15 லட்சம் தரப்படும் என டிவிகே வாக்குறுதியும் அளித்துள்ளது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். ஏன்னா விவசாய வாக்குகளையும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக. அதன்படி 5 ஏக்கர்களுக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கர் மேல் நிலம் வைத்திருக்கும் 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். வேளாண் சார்ந்த சலுகைகள் வழங்கப்படும். குறைந்தபட்சம் ஆதரவு விலை நெல்லுக்கு குவிண்டல் 3500, கரும்புக்கு டன் 4500 வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி வாக்குறுதிகளை மேலும் மேலும் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறார் விஜய் அவர்கள். மக்களுக்கு ஏற்றால் போல் பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை நாம் அள்ளி விடலாம் என்ற ஒரு நோக்கில் விஜய் அவர்கள் பயணித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்குறுதிகளை மக்கள் வரவேற்றாலும் கூட விஜய்க்கான அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறார்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.